உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. சோவியத் யூனியன் தலைமை தாங்கிய ஒரு நாடு ரஷ்ய நாடு. சோவியத் யூனியனை நிறுவியவர் லெனின். ரஷ்ய புரட்சி 1917ஆம் ஆண்டு ஏற்பட்டது. ரஷ்ய புரட்சியை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் என்றால் லெனின். ரஷ்ய புரட்சிக்கு முன்பு மன்னராட்சி அங்கே இருந்தது. ஜார் என்கிற மன்னன் ரஷ்யாவை ஆண்டான். அவனை வீழ்த்திவிட்டு உழைப்பாளிகளுடைய ஆட்சியை, தொழிலாளர்களுடைய ஆட்சியை நிறுவியவர் லெனின். அந்த லெனின் எழுதின தலைசிறந்த புத்தகங்கள் பட்டியலிட்டால் 55 தொகுதிகள் இருக்கின்றன. மாணவர்களே, வேல்யூம் சொல்றமே, 55 வேல்யூம் இருக்கின்றன. அந்த 55 வேல்யூம்ல புத்தகங்கள்ல மிக முக்கியமான புத்தகமாக சொல்லப்படுவது ஸ்டேட் அண்ட் ரிவால்யூஷன். ஸ்டேட் அண்ட் ரிவால்யூஷன், தி டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிசம் இன் ரஷ்யான்னு ஒரு புத்தகம். இது போன்ற புத்தகங்கள் லெனின் எழுதின புத்தகங்களில் தலைசிறந்த புத்தகமாக சொல்லப்படுகிறது. இந்த புத்தகங்களை அவர் எழுதுகின்ற பொழுது மாணவர்களே, அவருக்கு வாய் பேச வராது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். வலது கை செயலிழந்து போய்விட்டது. நன்றாக நினைத்து பாருங்கள். பக்கவாதம் வந்து விட்டது. பெரிய தலைவராக, லீடராக ரஷ்யாவை வழிநடத்திய ஒரு தலைவன். அப்படிப்பட்ட தலைவனுக்கு பக்கவாத நோய் வந்து விட்டது. பக்கவாத நோய் வந்த பின்பு நன்றாக பேசிய ஒரு பேச்சாளராக இருந்த லெனின் பேச முடியாமல் போய்விட்டார். நன்றாக வலது கை செயல்பட்டது, வலது கை செயல்பட முடியாமல் போய்விட்டது. இந்த சூழலில் இடது கையால் எழுதி குவித்த புத்தகங்கள் தான் உழைப்பாளிகளுடைய வாழ்வியலை, உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இடது கையால் எழுதியது. அதன் பின்புதான் 55 தொகுதிகளை அவர் எழுதினார் என்று உலக வரலாறு சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் 1/3 பொதுவுடைமை ஆட்சியாக நிறுவிய, கால்கோள் விழா நடத்தியவர் என்கிற வரலாற்றை பெற்றவர் யார் என்றால் லெனினாக இருக்கிறார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் 10 மணி நேரம் படித்திருக்கிறார், 10 மணி நேரம் எழுதியிருக்கிறார், சிந்தித்திருக்கிறார். இதுதான் உலக வரலாறாக இருக்கிறது. மாணவர்களே, நாம் நன்றாக இருக்கிறோம். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த பருவம் பள்ளிக்கான பருவம், படிப்புக்கான பருவம். எனவே இந்த பருவத்தில் படித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த பருவத்தில் கல்வியை வளர்த்துக் கொள்ளுங்கள், சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களை உயர்த்தும்.